Peacemakers of Christo. நீ தேவனுக்கு அர்ப்பணிப்பவை எப்படிப்பட்டது? உயர்ந்ததா தாழ்ந்ததா? யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல மரியா இலாமிச்சை என்னும் களப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அவரை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் சுவாமி. அந்நாளில ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே காணிக்கை செலுத்தி கொண்டிருக்கையில அப்பா அந்த இடத்துல அந்த ஆலயத்துல நீர் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை கவனித்து கொண்டிருந்து சுவாமி. ஒரு ஏழை பெண்ணானவள் தன்னிடம் இருந்த எல்லா காசுகளையும் அந்த காணிக்கை பெட்டிக்குள்ளாய் செலுத்தினார். ஆண்டவரே, அப்பொழுது நீர் கூறினீர், ஐயா, இந்த உலகத்திலேயே நல்ல உள்ளத்தோடு தன்னுடைய சுமைகளை எல்லாம் தன்னுடைய காணிக்கைகளை எல்லாம் போட்ட பெண் இவள்தான் என்று, இதுவே சிறந்த காணிக்கை என்று நீர் அந்நாளிலே சாட்சி சொன்னீர் சுவாமி. ஆண்டவராகிய கர்த்தாவே, இன்னைக்கு ஆண்டவரே நான் ஓடி வந்து உம்முடைய ஆலயத்துல காணிக்கை போறேன் ஆண்டவரே. அது பாவ காணிக்கை சுவாமி. ஆண்டவரே, அது துரோக காணிக்கை ஆண்டவரே. ஆண்டவரே, அது சுயநலத்தோடு நான் போட்ட காணிக்கை ஐயா, பொறாமை எண்ணங்களோடு போடுற காணிக்கை ஆண்டவரே. பாவங்களை சுமந்து கொண்டு வந்து காணிக்கை போடுறேன் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஒரு சில பேர் அப்பா பாவம் செய்வதற்காகவே காணிக்கை போடுகிறான், பாவம் செய்ததற்கு காணிக்கை போடுகிறான் ஆண்டவரே. அப்பா, இன்னமும் பாவம் நிறைய செய்யணும், எனக்கு நிறைய நான் வளர்ச்சி அடையணும்ட்டு காணிக்கை போடுறான் ஆண்டவரே. அது எல்லாம் அவனுடைய மன திருப்திக்காக போடுகிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, தியாக உணர்வோடு இல்லை ஆண்டவரே, மன வருத்தத்தோடு இல்லை ஆண்டவரே. தற்பெருமையோடு காணிக்கை போடுகிறவர்கள், தற்பெருமையோடு கோயிலுக்கு ஆண்டவரே புடவை வாங்கி கொடுக்கிறவர்கள், ஆண்டவரே பிரசாதம் போடுகிறவர்கள், ஆண்டவரே காணிக்கை கொடுக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, காணிக்கை கொடுத்து விட்டு ஐயோ என் பேரை ஃபாதர் வாசிக்கணும், நான் பெரிய ஆளுன்னு நான் காமிச்சிக்கணும் என்று நினைக்கிறவர்களும் ஏராளம் ஐயா. ஏசப்பா, இது எல்லாமே நீர் போட்ட பிச்சை அல்லவா ஆண்டவரே. நான் இன்னைக்கு வீட்டுல இருக்கிறேன்னா, இந்த வீடு கட்டுனேன்னா நீ போட்ட பிச்சை ஆண்டவரே. என் கழுத்துல நகை தொங்குதுன்னா, தாலி தொங்குதுன்னா நீ போட்ட பிச்சை ஆண்டவரே. என் பிள்ளைங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்கன்னா நீ போட்ட பிச்சை ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு நல்ல மருத்துவத்தோடு நல்ல சுகத்தோடு வாழ்கிறேன் என்றால் அது நீ போட்ட பிச்சை ஆண்டவரே. அப்பா, நீ கொடுத்ததை நான் உனக்கு கொடுக்க நான் கருமையா இருக்கிறேன் ஆண்டவரே, கஞ்சத்தனத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் தான் சேமிச்சேன், நான் தான் சேர்த்தேன்னு ஆண்டவரே பெருமை பேச்சுகள் பேசிக்கொண்டு வாழ்கிறேன் ஐயா. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அந்நாளிலே மரியாளானவள் அப்பா இலாமிச்சை என்னும் தருமல தைலத்தை கொண்டு வந்து உன் பாதத்தை பூசினாள் ஆண்டவரே. விலையுயர்ந்த அந்த காசுள்ள அந்த தைலமானது ஆண்டவரே பலவிதமான நறுமணத்தை அந்த இடத்திலே காண்பித்தது. ஆனால் என்னுடைய காணிக்கையோ ஆண்டவரே துர்வாசனை தான்ப்பா காமிக்கும். ஆமாப்பா, இது பாவப்பட்ட காசு சுவாமி. இயேசுவே, என் பாவங்களை மன்னிக்க நான் ஆண்டவரே உனக்கு பிச்சை போடுவதை போல, லஞ்சம் கொடுப்பதை போல இன்று மாறி போய் விட்டது சுவாமி. ஏசப்பா, இந்த காணிக்கைகள் பரிசுத்தமாக்கப்படணும் ஆண்டவரே, தியாக காணிக்கையாக மாறணும் ஐயா. என் பாவத்தை மன்னிக்கிற காணிக்கையா மாறணும் ஆண்டவரே, நானே காணிக்கையா மாறணும் ஆண்டவரே. என் உடல், என் ஆத்மா எல்லாமே உமக்கே அர்ப்பணிக்கணும் சுவாமி. அந்நாளில ஆண்டவரே அப்பா கிறிஸ்தவ சபை உருவாகும் போது எல்லா மக்களும் எல்லாத்தையும் வித்துட்டு ஓடி வந்து அப்பா பேதுருவிடமும் பவுலிடமும் கொடுத்தார்கள் ஆண்டவரே. ஆனால் இன்று ஆண்டவரே, நான் என் உள்ளத்தையும் அர்ப்பணிப்பதில்லை, என் உடலையும் அர்ப்பணிப்பதில்லை, என் சொத்துக்களையும் அர்ப்பணிப்பதில்லை சுவாமி. என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. இந்த உலகம் சுயநல உலகமாக மாறி போய்விட்டது ஐயா. சேர்த்து சேர்த்து வைக்கணும்ட்டு ஆண்டவரே எவன்ட்டையோ போய் எல்லாத்தையும் இழந்துட்டு வருகிற கூட்டமாக
நாங்கள் மாறி போய் விட்டோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் காணிக்கைகளை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. நான் 1 ரூபாய் கொடுத்தாலும் அது மனப்பூர்வமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, என்னில் இருப்பதை நான் 10 மடங்கு உனக்கு கொடுக்கணும் சுவாமி. உன்னை உயர்த்தணும் ஆண்டவரே, உன்னை கனப்படுத்தணும் ஐயா. நீர் எனக்கு பிச்சை போட்டீர் ஐயா. நான் ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணிக்கிற மனதை எனக்கு கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு அந்த உள்ளத்தை கொடுங்க சுவாமி. ஏழைகளுக்கு உதவணும் ஆண்டவரே, அனாதைகளுக்கு உதவணும் ஆண்டவரே. நிறைய பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் ஆண்டவரே. மனநிறைவோடு நான் நிறைய பேத்த அழைச்சி என் வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடணும் ஆண்டவரே. தன்னலத்தோடு நான் இருக்கக்கூடாது ஐயா. அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் அனைவரையும் அழைத்து நான் சாப்பாடு போடணும் ஆண்டவரே. அடிக்கடி போடணும் ஆண்டவரே. வருஷத்துல 1 முறை இல்ல ஆண்டவரே, மாசத்துல 1 முறை போடணும் ஆண்டவரே. ஆமாப்பா, நான் அன்பை வளர்க்கணும் ஆண்டவரே. அப்பா, பணத்தை வளர்க்க கூடாது ஐயா, உறவுகளை வளர்க்கணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சாப்பிடுவது முன்பு ஆண்டவரே உம்மை துதித்து மகிழ்ந்து சாப்பிடணும் ஆண்டவரே. அந்த ஒற்றுமையை கொடுங்க. காணிக்கையை கொடுக்காதவன் தான் இன்று உடைந்து போய் இருக்கிறான் ஐயா. காணிக்கை கொடுக்காத குடும்பங்கள் தான் இன்று சிதைந்து போய் இருக்கிறது. மன மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல, உறவுகள் இல்லை ஆண்டவரே. நீர் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே காணிக்கை கொடுக்கிற நல்ல உள்ளத்தையும் கொடுங்க, உறவுகளை கட்டுகிற நல்ல உள்ளங்களையும் கொடுங்க, இல்லங்களையும் கொடுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறதே. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி 1 பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்ல
பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம். இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.